ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 4ஆம் திருமொழியின் 5வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் கோபிகையாக இப்போது எழுந்தருளி இருக்கிறார். பெரியாழ்வார் யசோதை கிடையாது, பெரியாழ்வார் கோபிகை. கண்ணன் கன்றுக்குட்டிகள் மாடுகள் எல்லாம் மேய்ச்சுட்டு வீதியில வந்து கொண்டிருக்கிறான். கோபிகைகள்லாம் அப்படி ஜன்னல் வழியா எட்டி பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்ப 5வது பாசுரத்துல ஒரு கோபிகை கண்ணன் அழகுல மயங்கிட்டா. நேரா தன்னுடைய அம்மாட்ட போனாலாம். அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா இந்த கிருஷ்ணனுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா. அவ அம்மாவே கொஞ்சம் அரண்டு போயிட்டாலாம். என்னம்மா இது, திடீர்னு வந்த கிருஷ்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற, அப்படி என்ன ஆச்சு, என்னத்தை பார்த்தேன்னு கேட்டா. கண்ணனை தான் பார்த்தேன். அவன் வரக்கூடிய அந்த தோரணைய பாரு, அந்த அழகை பார்த்த உடனே அவனிடம் மனதை பறிகொடுத்து விட்டேன். அதை விட அவன் குணங்களிலே நன்கு ஈடுபட்டு விட்டேன். மணந்தால் கண்ணனைத்தான் மணப்பேன். நம்ம ஆண்டாள் நாச்சியார் எப்படி மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லைன்னு சொன்னாலோ, இவளும் அதையே சொல்றா. நான் மானிடனை மணக்க மாட்டேன், அந்த மாதவனைத்தான் மணப்பேன்னா. என்னம்மா ஆச்சுன்னு உனக்கு அப்படின்னு கேட்டா அவ அம்மா. அதுக்கு அந்த பெண் தாயிடம் பதில் சொல்கிறாள். அதுதான் 5வது பாசுரம். சுற்றி நின்று ஆயர் தழைகள் இட சுருள் பங்கி நேத்திரத்தால் அணிந்து பற்றி நின்று ஆயர் கடைத்தலையே பாடவும் ஆடக் கண்டேன் அன்றி பின் மற்றொருவர்க்கு என்னை பேசலொட்டேன் மாலிருஞ்சோலை எம் மாயர்க்கு அல்லால் கொற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி கொடுமின்கள் கொடீராகில் கோழம்பமே. சுற்றி நின்றாயர் தழைகளிடச் சுருள் பங்கி நேத்திரத்தால் அணிந்து பற்றி நின்றாயர் கடைத்தலையே பாடவும் ஆடக் கண்டேன் அன்றி பின் மற்றொருவர்க்கு என்னை பேசலொட்டேன் மாலிருஞ்சோலை எம்மாயர்கல்லால் கொற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி கொடுமின்கள் கொடீராகில் கோழம்பமே. அந்த பெண் சொல்றா, நான் அப்படியே ஜன்னல் வழியா ஒரு காட்சி பார்த்தேன். என்ன காட்சினா, கிருஷ்ணன் மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வரான். சுற்றி நின்று, அவனை சுற்றிலும் நின்று கொண்டு, சுற்றினா சரௌண்டிங், நின்றுனா அங்கே நிற்கிறார்கள். யாரு? ஆயர், அவனுடைய நண்பர்களான ஆயர் சிறுவர்கள், மாடு மேய்க்கும் சிறுவர்கள். சுற்றி நின்று ஆயர் சுத்தி நின்று என்ன பண்றான்னு கேட்டா, தழைகள் இட. தழைனா ஏற்கனவே பார்த்தோம், மயில் இறகால் செய்யப்பட்ட குடை. தழைன்னு ஒரு வகையான குடை இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. தழைகள் இடனா குடை பிடிக்கன்னு அர்த்தம். சுற்றிலும் ஆயர்கள் சிறுவர்கள் எல்லாம் மயில் இறகாலான அந்த குடைகளை கண்ணனை சுத்தி பிடிச்சுட்டு இருக்காளாம். அவ மயில் இறகாலான குடைகளை பிடிக்க கண்ணன் எப்படி வரான்? சுருள் பங்கி நேத்திரத்தால் அணிந்து. சுருள் பங்கி, பங்கினா கேசம், முடின்னு அர்த்தம். சுருள் பங்கினா கண்ணனுக்கு சுருண்ட கேசமா, அழகா சுருண்டு 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 அவ்வளவு அழகா அந்த கேர்லிங் ஹேர் இருக்கு பாருங்க, கண்ணனுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். ஈவன் சித்திரங்கள்ல கூட பார்க்கலாம், கிருஷ்ணனுக்கு எப்போதுமே இந்த நேர்முடியா போட மாட்டா, கொஞ்சம் வளைந்து வளைந்து சுருண்டு தான் போடுவா. அதைத்தான் சுருள் பங்கின்னு பெரியாழ்வார் வர்ணிக்கிறார். அந்த சுருண்டு இருக்கக்கூடிய கேசத்திலே நேத்திரத்தால் அணிந்து, நேத்திரத்தால அணிந்துனா அலங்காரம் பண்ணின்னு அர்த்தம். தலையில நேத்திரம் அணிந்து கொண்டிருக்கிறான். நேத்திரம்னா என்ன? கண்ணு. கண்ணை போய் யாராவது தலையில அணிஞ்சுட்டு இருப்பாளா? பாட்டு பாருங்க. சுருள் பங்கி நேத்திரத்தால் அணிந்து, தன்னுடைய தலையிலே தலைமுடியிலே நேத்திரத்தை அலங்காரமா அணிஞ்சுட்டு இருக்கான். இல்லையே, இல்ல, இங்க நேத்திரம் கண்ணுன்னா மயில் இறகோட கண்ணுன்னு அர்த்தம். மயில் இறகின் கண்ணுன்னு சொல்லுவான் இல்லையா. இந்த தலை மேல கிருஷ்ணன் மயில் இறகு வச்சுட்டு இருப்பான். அது எப்படி வச்சுட்டு இருப்பான்னா, முழு நீளக்க இறகா வச்சிருக்க மாட்டான், அதன் கண் பகுதின்னு சொல்றோம் பாருங்க, அந்த கண்ணை மட்டும் வச்சிருப்பான். அதனால இங்க நேத்திரம்னா மயில் இறகினுடைய கண்ணுன்னு அர்த்தம். சுருள் பங்கி நேத்திரத்தால் அணிந்துன்னா அந்த மயிலிறகின் கண்ணாலே தன்னுடைய தலைக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். இது ஒரு கேள்வி கேட்கிறா எல்லாரும், அது ஏன் கிருஷ்ணன் அந்த மாதிரி தலை மேல மயிலிறகு வச்சுக்கணும்? இதுக்கு பல விதமான விளக்கங்களும் பலர் கொடுக்கிறா. யாதவாபியுதய காவியத்துல சுவாமி தேசிகன் சிம்பிளா ஒரு விளக்கம் கொடுத்துட்டார். என்ன விளக்கம்னா, ஒரு கோபிகை கிருஷ்ணனை பார்த்தா, மயிலிறக என்னுடைய கிஃப்டா வச்சுக்கோன்னு கொடுத்தா, தன் அன்பர்கள் எதை கொடுத்தாலும் அதை தலைக்கு மேல வச்சுன்னு தாங்குவான் பகவான். கோபிகை அன்போடு கொடுத்துட்டா, என் பக்தர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு பொருளும் என்னை விட உயர்ந்தது, என் தலைக்கு மேல் வைத்துக் கொள்வேன்னு அதை தன் தலைக்கு மேல அணிந்து கொண்டான். இது சிம்பிளான விளக்கம். இதை தவிர காம்ப்ளிகேட்டடா பிலசாபிக்கலா நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, அதுவும் ஒரு புறம் இருக்கட்டும். ஆக மொத்தம் எல்லாரும் மயில் இறகாலான குடைகளை சுத்தி பிடிக்க, இவன் தலையிலே மயில் இறகை அணிந்து கொண்டு பற்றி நின்று ஆயர் கடைத்தலையே,
இப்ப வரும்போது என்ன பண்றானா, ஒவ்வொரு வீட்டு வாசலையும் பாட்டு பாடி நாட்டியம் எல்லாம் ஆடிண்டு, இவன் நடந்து வந்தாலே எல்லாரும் மயங்கிடுவா, இது போராதுன்னு பற்றி நின்று ஆயர் கடைத்தலையே, கடைத்தலைன்னு இருக்கு பாருங்க, அதை அப்படியே ஜம்பிள் பண்ணிக்கணும், தலைக்கடைன்னு. தலைக்கடைனா வாசல்னு அர்த்தம், புழைக்கடைனா கொல்லைன்னு அர்த்தம். திருப்பாவையில உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள்னு வரும் பாருங்க, புழைக்கடைனா கொல்லை, தலைக்கடைனா வாசல். தலைக்கடையே, வாசலையே, எத? ஆயர் தலைக்கடையே, ஆயர்கள் வீட்டினுடைய வாசல் இருக்கு பாருங்க, பற்றி நின்றுன்னா அதை புடிச்சுன்னு நிக்கிறானா ஒவ்வொரு வீட்டிலும். பற்றி நின்று ஆயர் கடைத்தலையே, ஆயர்களுடைய வீட்டு வாசலை பிடித்து கொண்டு நின்று. இதுக்கு மாமுனிகள் ரெண்டு விதமா அர்த்தம் காட்டுறார். ஒண்ணு, பிசிக்கலா பிடிச்சுண்டு, அந்த வீட்டு வாசல்ல ஒரு தூண் இருக்குன்னா அந்த தூணை பற்றி நின்று ஆயர் கடைத்தலையே அதை பிடிச்சுட்டு நாட்டியம் ஆடுறான். அல்லது வாசலை பிசிக்கலா பிடிக்க வேண்டாம், மனசால பிடிச்சுட்டான்னு அர்த்தம். பற்றி மனசுல ஒரு நிலை பிடித்தா இருந்தா பற்று இருக்குன்னு சொல்றான் பாருங்க. பற்றி நின்றுனா மனசால ஒவ்வொரு ஆயர்கள் வீட்டு வாசலையும் நன்றாக மனசுல பற்றி கொண்டு இந்தந்த வீட்டு வாசல்ல போய் நாட்டியம் ஆடணும் முடிவெடுத்து, ரெண்டுமே வச்சுக்கலாம், மனசாலையும் பிடிச்சுட்டான் கையாலையும் பிடிச்சுட்டான். பற்றி நின்று ஆயர் கடைத்தலையே, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் பாடவும் ஆட ஆட கண்டேன். வந்து என்ன பண்ணான்னா பாடவும் பல பல பாட்டு பாடினானா. என்ன பாட்டு பாடினா கோபிகைகள் மயங்குவாளோ அப்படிப்பட்ட பாட்டு பாடினானா. பாடினதோடு போறாது, ஆட நாட்டியமும் ஆட கண்டேன். நான் அதை பார்த்துட்டேன். இந்த பெண் அம்மாட்ட சொல்றா, இது அம்மா நடந்தது, கிருஷ்ணன் மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வந்தானா, தலையில மயிலிறகு, சுத்தி எல்லாரும் மயிலிறகு குடைபிடிக்கிறா, இவனோ அப்படியே வீட்டு வாசலுக்கு வந்தான், ஒரு பாட்டு பாடினான், ஒரு நாட்டியம் ஆடினான், கண்டேன், பார்த்தேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனி அன்றி பின், அன்றி பின்னா இவனை தவிரன்னு அர்த்தம். அன்றி இது வன்றினா இது தவிரன்னு அர்த்தம். அன்றி பின் இவனை தவிர, இவனுக்கு அப்புறம் மற்றொருவருக்கு என்னை பேசலொட்டேன். மற்றொருவருக்கு வேறொரு ஆணுக்கு என்னை என்ன மனைவியாக்குறேன் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு பேசல் ஒட்டேன். பேசினா கூட ஒத்துக்க மாட்டேன். இது பெரியாழ்வார் பாசுரம். அப்படியே ஆண்டாள் பாடுறா, மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் கண்டாய். பாருங்க எப்படி அந்த ஆச்சாரியன் தந்தையினுடைய இன்ஃபுளுயன்ஸ் ஆண்டாளுடைய பாசுரத்துல வருதுன்னு. பின் இதுக்கப்புறம் அன்றி பின் கண்ணனை தவிர இதுக்கப்புறம் மற்றொருவருக்கு என்னை பேசலொட்டேன். இன்னொருத்தனுக்குன்னு பேசினா கூட நான் அதை ஏற்க மாட்டேன், முடிந்தே போய் விடுவேன், அழிந்தே போய் விடுவேன். ஏன்னா கண்ணன் தான் எல்லாம், அவன்கிட்ட நான் மனசை பறி கொடுத்துட்டேன். அதனால இன்னொருத்தருக்குன்னு பேசினா ஆண்டாள் எப்படி வாழகில்லேன் கண்டாயின்னு சொன்னாலோ, இது அடியன் சொல்லல, மாமுனிகள் அப்படியே வியாக்கியானத்துல காட்டியிருக்கார். ஆண்டாள் எப்படி இன்னொருத்தனுக்குன்னு பேசினா வாழ மாட்டாளோ, அது போல இந்த கோபிகை, யாரு பெரியாழ்வார் கோபிகையாச்சே, வேறொருத்தனுக்குன்னு என்ன பேசினா நான் வாழ மாட்டேன். மாலிருஞ்சோலை எம் மாயற்கல்லால், யாரை கல்யாணம் பண்ணிப்பேன்னா திருமாலிருஞ்சோலையில உள்ள மாயனை. வெயிட் அவ அம்மாவே குழம்பிட்டாளாம். இருமா, நீ கிருஷ்ணனை தானே காதலிக்கிறேன்னு, திடீர்னு அந்த பக்கம் மதுரை, இது வடக்கே உள்ள மதுராவுக்கு பக்கத்துல இருக்கிற ஆயர்பாடி, தெற்கே உள்ள மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற அழகர் மலையை சொல்லி திருமாலிருஞ்சோலை பெருமாளை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறியே, என்ன காரணம்னு கேட்டாலும். இதுக்கு மாமுனிகள் அற்புதமா வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். என்னன்னா, ஒரு பொண்ணு வீட்டுல போய் எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா, வீட்டுல அந்த காலத்துல முதல் கேள்வி என்ன கேட்பான்னா, என்ன குலம் கோத்திரம்னு கேட்பாளாம். இந்த காலத்துல என்ன வேலை பார்க்கிறார், எவ்வளவு டிஜிட்ல சம்பாதிக்கிறாருன்னு கேட்பா, அதை விட்டுடுங்க. அந்த காலத்துல முதல்ல கோத்திரம் என்ன அதுதான் தெரிஞ்சுப்பா. ஏன்னா ஒரே கோத்திரத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால கோத்திரம் என்னன்னு கேட்பாளாம். இப்ப நம்ம ஆளுக்கு பிரச்சனை என்னன்னா, கிருஷ்ணனுக்கு என்ன கோத்திரம்னே தெரியாதான். ஆனாலும் இந்த பொண்ணு யோசிச்சாலாம், ஐயோ கிருஷ்ணன் என்ன கோத்திரம்னு கேட்பா, ஏதாவது ஒரு கோத்திரத்தோட சம்பந்தம் சொல்லணும். ஏன்னா அந்த கோத்திரம் என்பது இந்த ரிஷியின் வழியில இவர் வந்தவர்னு அர்த்தம். பாரத்வாஜ கோத்திரம்னா பரத்வாஜ ரிஷியின் வழியில் வந்தவர், வாசிஷ்ட கோத்திரம்னா வசிஷ்டருடைய வழியில் வந்தவர், கௌஷிக கோத்திரம்னா விஸ்வாமித்திரர் வழியில் வந்தவர். அது போல ஒரு ரிஷி சம்பந்தம் ஏதாவது சொல்லணும். இவருக்கு கோத்திர சம்பந்தம்னா இவன் ஏதோ மாடு மேய்ச்சுன்னு இருக்கான், கோத்திர சம்பந்தம்னு கேட்டா என்ன சொல்றது யோசிச்சாலும். சம்ஸ்கிருதத்துல கோத்திரம்னா பரம்பரை, லீனியேஜ்னு ஒரு அர்த்தம், கோத்திரம்னா மலைன்னு ஒரு அர்த்தம் வரும். அதனால இவ பார்த்தாலும் கோத்திர சம்பந்தம்னு கேட்பா, இவனுக்கு லீனியேஜ் கோத்திரம் தெரியாது, ஆனா மலைக்கும் கோத்திரம்னு பேர் உண்டோ இல்லையோ, அழகர் மலை கோத்திரம் அப்படின்றாலும். கோத்திரம்னா மலைன்னு அர்த்தம் இருக்கு இல்லையா, அதனால அழகர் மலை அதுதான் இவனுக்கு கோத்திரம். அதனாலதான் திருமாலிருஞ்சோலைன்னு சொன்னா. இங்க மாமுனிகளுடைய வியாக்கியானம் பாருங்க, நீங்க ரொம்ப ரசிப்பீர்கள் இதை கேட்டா. அடியுடைமை சொல்லும் போது ஒரு கோத்திர சம்பந்தம் சொல்ல வேணுமிரே, ஏதாவது ஒரு கோத்திரம்னு சொல்லணும். ஆனா இவனுக்கோ கோத்திரம் கிடையாது. மாலிருஞ்சோலை போலே என்னையும் தனக்கு அசாதாரணையாக்கி கொண்ட ஆச்சரிய சக்தி உத்தனுக்கு ஒழிய என்றபடி. அதனால அவன் என்ன பண்ணாலாம், திடீர்னு அழகர் மலைக்கும் கோத்திரம்னு தானே பேர், மலைக்கும் கோத்திரம்னு பேர் இருக்கு, நாம அதை சொல்லிடுவோம். கிருஷ்ணன் என்ன கோத்திரம்னு கேட்கிறா, அழகர் மலை கோத்திரம், அந்த மலை தான் அவனுடைய கோத்திரம், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வை. மாலிருஞ்சோலை
எம் மாயர்க்கு அல்லால். அல்லால்னா அவனை தவிரன்னு அர்த்தம். எம் மாயர்க்கு, என்னுடைய மாயன். அது என்ன என் மாயன்னா என்னன்னா, அதுக்கு மாமுனிகள் ஒரு அர்த்தம் காட்டுறார். அழகர் மலையை எப்படி தன் சொத்துன்னு ஆக்கிண்டானோ அதே போல என்னையும் அழகர் மலை போல் தன் சொத்தாக ஆக்கி கொண்டு விட்டான். அப்படிப்பட்ட மாயன், மாயன்னா வியக்கத்தக்க செயல் செய்பவன் அர்த்தம். அழகர் மலையை தன் உடைமையாக்கினது போல என்னையும் தன் உடைமையாக்கிய எம் மாயன் இருக்கானே, மாயர்க்கு அல்லால், அந்த மாயனுக்கு அல்லால், அவனை தவிர வேறு யாரையும் நான் மணக்க மாட்டேன். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, கொற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி கொடுமின்கள். நான் அவனுக்கே உரியவள்னு புரிஞ்சுண்டு அவனுக்கே என்ன கொடுத்துருங்க. கொற்றவன்னா வெற்றி பெற்றவன் அர்த்தம். தமிழ்ல வென்றவனை கொற்றவன் சொல்லுவா. மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்றார். அழகர் மலையில உள்ள பெருமாள் யாரை வென்றார்னா, இந்த பெண்ணை தான் வென்றுட்டாராம். என்னை ஜெயிச்சு தன் உடைமையாக ஆக்கி கொண்டு விட்டான், என் உள்ளத்தை வென்று விட்டான். அதனால கொற்றவனுக்கு, அந்த கொற்றவன் வெற்றியாளன் இருக்கானே அவனுக்கே இவளாம், இவள் அவனுக்கே உரியவள். சீத்தை எப்படி ராமனுக்கே உரியவளோ, ருக்மிணி எப்படி கண்ணனுக்கே உரியவளோ, ஆண்டாள் எப்படி அரங்கனுக்கே உரியவளோ, அது போல இந்த பெண் பெரியாழ்வார் கோபிகை இருக்காளே, இவள் கொற்றவனுக்கு இவளாம், அந்த அழகர் மலையில் உள்ள எம்பெருமானுக்கே உரியவள், அந்த மாயனுக்கே உரியவள் என்று எண்ணி, சும்மா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னா வெறுமனை பண்ணக்கூடாது, ஏனோதானோன்னு பண்ணக்கூடாது என்று எண்ணி இத மனசுல நன்றாக நினைத்து கொண்டு அவனுக்கே உரியவள் இவள் என்பதை புரிந்து கொண்டு, கொடுமீன்கள் அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுங்கோன்னு அர்த்தம். ஒழுங்கா அந்த கிருஷ்ணனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கோ. அந்த கண்ணன் தான் அழகர் மலையில அழகராக எழுந்தருளி இருக்கார், அவருக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கோ. அவன் அம்மா பார்த்தா, என்னம்மா திடீர்னு ஒரு பையனை காட்டி இவனை தான் பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்ற, நாங்கள்லாம் யோசிக்க வேண்டாமா, நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கேன்னா, கொடீராகில் கோழம்பமே. கொடீராகில்னா கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால், நீங்கள் கொடுக்காது விட்டு விட்டால் கோழம்பமே. கோழம்பம்னா என்னன்னா, மாமுனிகள் அர்த்தம் காமிச்சார், குழப்பம். குழப்பம்ங்கிறது தான் கோழம்பம்னு ஆயிருக்கு, மனக்கலக்கம். பாருங்க, கொடுக்கலைன்னா உங்களுக்கு பெரிய குழப்பம் தான் வரும். அவ சொன்னா ஏற்கனவே குழம்பித்தான் போயிருக்கோம்னா, இல்ல நான் சொன்ன குழப்பம் என்னன்னா, நான் எப்படி என் உயிர் போனதுன்னு கூட தெரியாதபடி உங்களுக்கு குழப்பம் வருங்கிறாளாம். அது என்ன குழப்பம்னா, மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், நான் போகை தவிரேன் சிந்தையந்தி போல் இருப்பாள் ஒருத்தி போலே காணும் இவள். சிந்தையந்தின்னு ஒரு கோபிகை, கண்ணன் குழல் ஊதினா, கண்ணன் கூப்பிட்டுட்டான், அவனை தேடி போகணும்னு ஆசைப்பட்டு போனா, வீட்டுல இருக்கிற உறவினர்கள்லாம் எங்கடி போற, உள்ள இருந்தவளை தடுத்துட்டா. அடுத்த நிமிஷம் ஐயோ கண்ணன் அழைக்கிறான், போக முடியலையே அவளுக்கு வேதனை. ஒரு பக்கம் கண்ணனுடைய குழலோசையை கேட்டு ஆனந்தத்தின் உச்சத்தை அடைந்தாள், இன்னொரு பக்கம் கண்ணனை சேவிக்க முடியலையே அந்த வருத்தத்துல துக்கத்தின் உச்சத்தை அடைந்தாள். உச்சக்கட்ட ஆனந்தத்தை அடைந்ததுனால எல்லா புண்ணியங்களும் கழிஞ்சுடுத்து, உச்சக்கட்ட துக்கத்தை அடைந்ததுனால எல்லா பாபங்களும் கழிஞ்சுடுத்து. அடுத்த நொடி அப்படியே நிலப்படியில கீழே விழுந்தா, அவள் உடலிலிருந்து ஜீவாத்மா புறப்பட்டு வைகுண்டமே போயிடுத்து. சுத்தி இருக்கவாள்லாம் குழம்பி போயிட்டாளாம். என்னாச்சு, பொண்ணு நன்னா தானே வந்தா, வெளியில போகாதேன்னோ, விழுந்துட்டாளே, குழம்பி போனா இல்லையா. அதே குழப்பம்தான் உங்களுக்கும் மிஞ்சும். மாமுனிகள் வியாக்கியானம், உங்கள் குழப்பம் நிஷ்பிரயோஜனம், முடிவோடே தலை கட்டும் என்கிறாள். என் மரணத்தில் தான் உங்க குழப்பம் போய் முடியும். என் மரணம் எப்படி நேர்ந்ததுன்னு நீங்க குழம்பின்னு இருக்கணும், எப்படி போனான்னு தெரியலையேன்னு அந்த நிலை தான் ஏற்படும். அதனால கண்ணனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைங்கோன்னு ஒரே ஒரு முறை கண்ணனுடைய பாட்டையும் நடனத்தையும் கண்ட பெண் தன்னுடைய பெற்றோரிடம் சொல்வதாக இந்த பாசுரத்தை அமைக்கிறார். சுற்றி நின்று ஆயர் தழைகள் இட சுருள் பங்கி நேத்திரத்தால் அணிந்து பற்றி நின்று ஆயர் கடைத்தலையே பாடவும் ஆடக் கண்டேன் அன்றி பின் மற்றொருவர்க்கு என்னை பேசலொட்டேன் மாலிருஞ்சோலை எம் மாயர்க்கு அல்லால் கொற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி கொடுமின்கள் கொடீராகில் கோழம்பமே. சுற்றி நின்றாயர் தழைகளிடச் சுருள் பங்கி நேத்திரத்தால் அணிந்து பற்றி நின்றாயர் கடைத்தலையே பாடவும் ஆடக் கண்டேன் அன்றி பின் மற்றொருவர்க்கு என்னை பேசலொட்டேன் மாலிருஞ்சோலை எம்மாயற்கல்லால் கொற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி கொடுமின்கள் கொடீராகில் கோழம்பமே. சுற்றி நின்று ஆயர் சிறுவர்கள் மயில் இறகாலான குடைப்பிடிக்க, இவனோ மயிலிறகின் கண்களை தன் சுருண்ட கேசத்துக்கு ஆபரணமாக அணிய, நம்ம ஆயர்கள் வீட்டு வாசலை எல்லாம் பற்றி கொண்டு பாட்டு பாடி நாட்டியமாட அந்த கண்ணனை நான் கண்டுவிட்டேன், இனி வேறு யாரையும் நான் மணக்க மாட்டேன், மாலிருஞ்சோலை மாயனைத்தான் மணப்பேன், அந்த வெற்றியாளனுக்கே உரியவள் என்று என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கோ, இல்லைன்னா குழப்பம்தான் மிஞ்சும். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Surrounded by cowherds who carry umbrellas made of peacock feathers and adorning his head with peacock feathers, the Lord Krishna
came to the entrance of our houses and started singing and dancing. As I saw him, I tell you, I can't marry anybody else other than Lord Krishna, the Lord, the wonderful Lord in the hill of Tirumalirunjolai. Please offer me to him, knowing that I belong exclusively to him alone. If you don't oblige, then confusion will occur என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம், அடுத்த கோபிகை, அவ என்ன சொன்னா அதை அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். சுற்றி நின்றாயர் தழைகளிட சுருள் பங்கினே திற காலணிந்து பற்றி நின்றாயர் கடைத்தலையே பாடவுமாட கண்டே. சுற்றி நின்றாயர் தழைகளிட சுருள் பங்கினே திற தாளணிந்து பற்றி நின்றாயர் கடைத்தலையே பாடவுமாட கண்டேன். அன்றிப்பில் மற்றொருவர் கிள்ளை பேச நொட்டேன் மாலினும் சோலையம் மாயர்கள் நாள் கொற்றவனுக்கிவளாம் என்றெண்ணி கொடுமின்கள் கொடிராகில் கோழம்பமே கொற்றவனுக்கிவளாம் என்றெண்ணி கொடுமின்கள் கொடிராகில்